Good morning, children. Today we can continue Sports Star, second paragraph. Mithali lives in Hyderabad. I was interested to learn that her mother tongue is Tamil. I felt very proud that she has been widely recognized and acknowledged. So Mithali இப்போதைக்கு she is living at present in Hyderabad. Her mother tongue is Tamil. I felt very proud that she has been widely recognized and acknowledged. ஸோ மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, நான் ஐங்கிறது இந்த மித்தாலி துரைராஜ், எனக்கு இந்த பேரும் புகழும் கிடைச்சதுக்கு ஐ ஆம் வெரி ப்ரவுட். ஷி வாஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். ஸோ விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஷீ ஸ்கோர் த ஹையஸ்ட் ரன் அண்ட் த ஒன்லி கிரிக்கெட்டர் டு சர்பாஸ் சாதிக்கிறதுக்கு எப்படி சாதிச்சிருக்காங்க, 6000 ரன் மார்க் இன் ODIS. ஸோ ஒன் டே இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். மித்தாலி இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s. ஸோ அடுத்தடுத்து அவங்க விளையாண்ட எல்லா விளையாட்டுலுமே அவங்க என்ன வந்திருக்காங்க, கண்டினியூஸாக 50 ரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. That is how she became very famous. In fact, she is nicknamed Tendulkar of Indians women's cricket. ஸோ அதனால் அவங்க ரொம்ப பேரும் புகழும் அடைஞ்சாங்க. எதனால், அடுத்தடுத்து 50 ரன்ஸ் எடுத்ததுனால. She is presently all the time leading run scorer for India in all formats, including Test, ODIS and T20s. ஸோ இந்த 2 மேட்சிலுமே அவங்க தான் பெஸ்ட்டு ரன் ஸ்கோரர். I would love to quote what Mithali had to say about this compliment. ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சிது. என்ன கிடச்சிது? She said, on the one hand, being compared to Sachin is absolute privilege. ஸோ அவங்கள அவங்க டீமில் எல்லாரும் டீம் அண்ட் ஆல்சோ த ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு விமன் சச்சின், விமன் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறா, ஓகே நான் ஒரு விமன் டெண்டுல்கர் அப்படின்னு எனக்கு கூப்பிட்றதுல பெருமை. இட் இஸ் அ ஹானர். I do not think I have achieved even half of what he did for the country. ஸோ ஆனால் டெண்டுல்கர் சாதித்த அளவுக்கு என்னென்னா எதுவும் சாதிக்கலை, அதில் பாதி தான் சாதிச்சிருக்கிறேன். அதனால் ஆன் தி அதர், பீயிங் எ உமன் கிரிக்கெட்டர், நான் ஒரு பெண் கிரிக்கெட் விளையாட்டு வீராங்கனை. ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. எனக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கல. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தேவை. நான் இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எதையாவது சாதித்து எனக்கு தனி ஐடென்டிட்டிங்கிறது இங்கே முத்திரை இல்லையா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்ட் டு எ மேல் கிரிக்கெட்டர். என்னை ஒரு மேல் கிரிக்கெட்டரை ஒப்பிடுறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு விமென் கிரிக்கெட்டர், அப்போ நான் என்னோடய ஃபீல்டில் நான் தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. She indeed is an inspiration to all of us. ஸோ இந்த பையன் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மிஸ்ஸு சொல்கிற இந்த ஸ்டோரி அபவுட் மித்தாலி துரைராஜை கேட்குறான். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன்னா என்ன, ஒரு அடுத்தவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிறது. ஷி ஆக்சுவலி ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹர் பிரதர். ஸோ அவர் தம்பியோடு தான் சின்ன பிள்ளையில் மித்தாலி துரைராஜ் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தான். வென் ஷி வாஸ் யங், ஷி யூஸ் டு கோ வித் ஹர் ஃபாதர் டு த கிரவுண்ட் வேர் ஹீ ப்ராக்டிஸ்ட். ஷி யூஸ் டு ஸ்டாண்ட் அவுட் சைட் த கிரவுண்ட் அண்ட் ரிட்டர்ன் த பால் when came her way. ஸோ பாலை தூக்கி போடுறது, இந்த மாதிரி தான் அவங்க பிரதர் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவள் இருந்தாள். Though it was a humble start,
She managed to secure a name and a place for herself. Many of us think cricket is for men. However, she broke the traditional barrier. ஸோ அவங்க தம்பி போகிற விளையாடும்போது அங்கே போய் கிட்ட நின்று பார்த்து பார்த்து பால்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அண்ட் தட் இஸ் ஹவ் ஷி ப்ராக்டிஸ்ட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ கிரிக்கெட்டுங்கிறது இட் இஸ் நாட் ஃபார் மென், அதை கேர்ள்ஸும் விளையாடலாம் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷ்னல் பேரியர், காலங்காலமாக இருக்கிற அந்த ஒரு பெண்கள் விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாததை உடச்சி எறிகிறாள். And proved that women are on par with men in every field. Women on par, equal இல்லையா, ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத எல்லா ஃபீல்டுலேயும் பெண்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறத அவள் ப்ரூவ் பண்ணிட்டாள். The government of India, in recognition of her contribution to cricket, conferred on her the Padma Shri Award. ஸோ ஒரு பெண் கிரிக்கெட்டர் இவ்வளோ சாதனை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க. See how she became very famous. ஸோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா நம்ம லாட் ஆஃப் எஃபர்ட் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட், வித்தவுட் எஃபர்ட் we cannot do anything. சும்மா அடுத்தவங்க சாதித்ததை வச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். திஸ் இஸ் how talent people shine. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்த்து முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. குட் மார்னிங் சில்ட்ரன். தேங்க்யூ.